வணக்கம். இது கல்லூரி வாசல். 12ஆம் வகுப்பில் மாணவர்கள் என்ன மதிப்பெண் பெற்றிருந்தாலும் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு துறை ஒரு படிப்பு கண்டிப்பாக உண்டு. எடுத்துள்ள மதிப்பெண்களுக்கு தகுந்த மாதிரி பொறியியலில் என்னென்ன படிப்புகள் இருக்கின்றன, எந்தெந்த கல்லூரியில் படிக்கலாம் என்பதற்கான விளக்கங்களை வழங்க நம்முடன் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார் கல்வி ஆலோசகர் திரு ஸ்ரீராம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜென்ரிகா இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கான முக்கியத்துவம் எப்படி இருக்கு? கடந்த வருடங்கள்ல பார்க்கும் பொழுது நிறைய சீட்ஸ் வேக்கண்டாவே இருந்துட்டு இருந்தது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். இந்த வருடம் எப்படி இருக்கு? இன்ஜினியரிங்கான ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்கு? இன்ஜினியரிங்ல பொறுத்தளவுல ஸ்கோப் எப்பயுமே டவுன் ஆனது கிடையாது. இன்ஜினியரிங்ல சீட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா கடந்த சில வருடங்களாக ஏஐசிடி சிம்பிளிஃபை பண்ணதுனால நிறைய நியூ இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்திருக்கு. இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸ்லயும் இன்டேக் அதிகரிச்சிருக்காங்க. ஒன்னு. அடுத்த காரணம் பாத்தீங்கன்னா ஈவன் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இல்லாம டீம்டு யூனிவர்சிட்டி ஆல்சோ தேர், அங்கேயும் நிறைய மாணவர்கள் இன்ஜினியரிங் சீட்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு இன்ஜினியரிங் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும். ஓகே, ஈவன் நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட இப்ப மேக் இன் இந்தியா கேம்பெயினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. சோ எப்பயுமே இன்ஜினியரிங் ஒரு நாட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு உறுதுணையா இருக்கும். அதனால இன்ஜினியரிங் பிரிஃபரன்ஸ் மாணவர்களுக்கு மத்தியில இன்னும் ஸ்டில் இருந்துட்டு தான் இருக்கு. ரைட். இப்போ இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி சொன்னீங்க, நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்துருச்சு அப்படின்னு. இப்போ ஒரு மாணவர் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஜாயின் பண்ண போகணும் அப்படின்னா பேசிக் கிரைடீரியா, ஏன்னா புது இன்ஜினியரிங் காலேஜ் வந்திருக்கு அப்படின்றதுக்காக 2 வருஷம் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் தான் ஆச்சு, இல்ல ஒரு 3 வருஷம் தான ஒரு காலேஜ்ல போய் சேர்றது எந்த அளவுக்கு ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணுங்கிறத பாக்குறத தவிர்த்து ஒரு காலேஜ் இத்தனை வருஷம் ஆயிருக்கணும் ஸ்டார்ட் பண்ணி, இவ்வளவு அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்கணும் அப்படிங்கறத மாணவர்கள் பார்க்கணும் அப்படிங்கறது எந்த அளவு முக்கியத்துவம் பெறும் விஷயம்? அது தவறான ஒரு கருத்து. அது இன்ஜினியரிங் காலேஜ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் இருந்த கல்லூரியில் தான் சேரணும், அங்கதான் தரம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற கருத்து தவறான கருத்து. நல்ல கல்லூரியும் இருக்கும், அதே மாதிரி புதுசா வர்ற கல்லூரிகள்லயும் தரமான கல்லூரிகள் நிறையவே இருக்குது. அவங்க புதுசா ஆரம்பிக்கிறதுனால அவங்க ஏற்கனவே இருக்கிற கல்லூரிகள் கூட கம்பீட் பண்ண வேண்டி இருக்கும். அந்த கம்பீட் பண்றதுனால அவங்களுக்கு தரம் சரியா கொடுத்தா தான் அவங்களால கம்பீட் பண்ண முடியும். மாணவர்களை அட்ராக்ட் பண்ணி அட்மிஷன்ஸ் கொண்டு வர்றது. அதே மாதிரி கல்லூரிக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு கார்பரேட் கம்பெனிஸை இன்வைட் பண்ண. பிகாஸ் கார்பரேட்ஸ் ஒரு கேம்பஸ் வர்றாங்கன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா அவங்களுக்கு திறமையான மாணவர்கள் இருந்தா தான் அவங்க வருவாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்க கம்பெனி they have to run profitably. அதுக்கு ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதனால புதுசா ஆரம்பிச்சிருக்க கல்லூரிகளும் நிறைய கல்லூரிகள் they are doing extremely very well. சோ எந்த கல்லூரி புதுசா ஆரம்பிச்சிருந்தாலும் பழைய கல்லூரிகளா இருந்தாலும் நீங்க அந்த மாணவர்கள் கல்லூரியை பிரிஃபர் பண்ணல, அங்க போய் பார்த்துட்டு அங்க படிக்கிற மாணவர்கள்கிட்டயும் அங்க இருக்கிற கட்டமைப்பு வசதிகள் மட்டும் பார்க்காம இண்டஸ்ட்ரீஸ் கூட எந்த அளவுக்கு கொலாபரேட் பண்ணிருக்காங்க, ஃபியூச்சர்ல வரப்போற டெக்னாலஜிக்கு அந்த கேம்பஸ்னால அவங்களுக்கு ட்ரெயின் பண்ண முடியுமா, ஸ்கில்ஸ் கொடுக்க முடியுமான்னு பார்த்துட்டு சூஸ் பண்றது மாணவர்களுக்கு நல்லது. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசும் ஒரு காலர் வந்திருக்காங்க. பொள்ளாச்சியில இருந்து அகிலா. வணக்கம் அகிலா, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க? சார் வணக்கம் சார். என் தண்ணி 1100 மார்க் வாங்கியிருக்காங்க பிளஸ் 2ல. ஓகே. அவங்களுக்கு இப்போ ட்ரிபிள் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ட்ரிபிள் உடைய ஃபியூச்சர் பத்தி எனக்கு சொல்லுங்க சார், நல்லா இருக்குமா என்ன? ஓகே ஓகே. கண்டிப்பா ட்ரிபிள் ஒரு நல்ல கோர்ஸ். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய இந்தியா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு எனர்ஜி பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நிறைய எனர்ஜில நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, ரெனியூவபிள் எனர்ஜில பாத்தீங்கன்னா சோலார்ல ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியால பண்ண போறாங்க. அதுலயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எனர்ஜி மட்டும் கிடையாது, தென் இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நியூ டெக்னாலஜிஸ் வருது. அதே மாதிரி பில்டிங்ஸ்லயும் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் ஏரியால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நியூ டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் வருது. அதனால தைரியமா நீங்க ட்ரிபிள் எடுக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்கு. இன்னொரு காலம் வந்திருக்காங்க சென்னையில இருந்து உமா மகேஸ்வரி. வணக்கம் உமா மகேஸ்வரி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க? சார் என்னோட பையன் 195.5 சார் கட் ஆஃப். ஓகே. டோட்டல் 1144. ஓகே. அவன் கெமிக்கல் டெக்னாலஜி எடுக்கணும்னு ஆசைப்படுறான். கெமிக்கலுக்கு எப்படி சார் இருக்கும் ஃபியூச்சர்? கெமிக்கல் டெக்னாலஜி ஆக்சுவலி இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் கோர் இன்ஜினியரிங்க்கு கொடுங்க. எஸ்பெஷலி அண்டர் கிராஜுவேட் லெவல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில்
அப்புறம் ட்ரிபிள் தென் இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி அது மாதிரி. ஓகே, தென் ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச் நீங்க போனா படிக்க கூடாதுன்னு கிடையாது, கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணலாம். அப்படி சூஸ் பண்ணல கல்லூரி வந்து நல்ல கல்லூரியை சூஸ் பண்ணும். அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச் போகல அந்த கல்லூரிக்கு லாஸ்ட் இயர்ல வந்து எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு, இந்த இயர்ல வந்து பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு, எத்தனை மாணவர்கள் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கெமிக்கல் ரிலேட்டட் ஃபீல்ட்ல பிளேஸ் ஆயிருக்கிறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு தகுதி உள்ளவர்களாக மாணவர்களை மாற்றுவதற்கு அந்த கல்லூரி நிர்வாகம் வந்து எத்தனை கம்பெனி, கார்பரேட் கம்பெனி கூட ஒர்க் பண்றாங்க, என்ன நியூ டெக்னாலஜிஸ்ல அவங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க பார்த்துட்டு அங்க இருக்கிற மாணவர்கள்கிட்ட கலந்துரையாடலுக்கு அப்புறம் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க திருப்பூர்ல இருந்து குமார். வணக்கம் குமார், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ சார், என்னுடைய கட் ஆஃப் வந்து 197 சார். ஓகே, அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஆர் பிரிண்டிங் டெக்னாலஜி, அதுல எது எடுக்கலாம், எது ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும் டீடைல். பிரிண்டிங் டெக்னாலஜி பத்தி இருக்கலாம். என்னுடைய பிரிஃபரன்ஸ் பிரிண்டிங் கம்பேர் பண்ணல ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். அகைன் வந்து நீங்க போய் பாருங்க அந்த ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச்சுக்கு ஏற்கனவே நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் சொன்ன மாதிரி சஜஷன்ஸ் திரும்பவும் கொடுப்பேன். அங்க போயிட்டு அங்க அண்ணா யூனிவர்சிட்டியே இருந்தாலும் கூட அங்க படிக்கிற மாணவர்கள்ட்ட பேசுங்க. அவங்க வந்து பெட்டர் பர்சன்ஸ், தே கேன் கிவ் பெட்டர் சஜஷன்ஸ். ஏன்னா பிகாஸ் இன்ஜினியரிங்ல வந்து அவங்க தான் வந்து இப்ப ஃபைனல் இந்த பேட்ச் பாஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க, எத்தனை கம்பெனிக்கு போயிருக்காங்க, எவ்வளவு சேலரியில போயிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி டெஃபினட்டா நம்ம படிக்கிறது வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்ற ஒரு காரணத்துக்காக தான். ஈவன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் உண்மையில ஆர்வம் இருந்தா கூட அல்டிமேட்டா வந்து வேலைக்கு தான் நம்ம போக போறோம். we are going to earn. சோ அதனால அவங்ககிட்ட போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. பட் கட் ஆஃப் பொறுத்தவரை எதுக்கு என்ன கிடைக்குன்றது ஆல்ரெடி லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் வெப்சைட்ல வந்து போட்டிருக்காங்க, நீங்க போய் பார்த்து. இன்றைய நிகழ்ச்சியில் இன்ஜினியரிங் கோர்சஸ் குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். சார், நம்ம இன்ஜினியரிங் கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க மதுரையில இருந்து மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வேற ஒண்ணு சார், பையன் வந்து எம் சந்துரு சார். ஓகே, 800 மார்க் தான் சார் வாங்கியிருக்கான். கட் ஆஃப் 98 வருது. அவனுக்கு அண்ணா இன்ஸ்டியூட்ல கிடைக்குமா சார்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறான். 98 கட் ஆஃப் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்ல வந்து என்ன கம்யூனிட்டின்னு தெரியல. கவுன்சிலிங்ல அண்ணா யூனிவர்சிட்டிக்கு செல்ஃப் பைனான்சிங் காலேஜ்ல கிடைக்கும். ஏன்னா நிறைய சீட்ஸ் ஆமா கிடைக்கும். என்ன கம்யூனிட்டி நீங்க? நான் பிசி சார். ஓகே, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எந்த கல்லூரியில கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கு வந்து நீங்க லாஸ்ட் இயர் கட் ஆஃப் போய் பாருங்க. அண்ணா யூனிவர்சிட்டி அந்த கவுன்சிலிங் வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க, நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஆனா அவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க திருப்பூர்ல இருந்து சிலம்பரசன். வணக்கம் சிலம்பரசன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் என் பேர் சிலம்பரசன் சார், திருப்பூர்ல இருந்து கூப்பிடுறேங்க சார். சொல்லுங்க சிலம்பரசன். சார் எங்க தம்பியை எம்பிபிஎஸ் பிலிப்பைன்ஸ்ல சேர்க்கலான்னு இருக்கேங்க சார். இல்ல நீங்க சொல்றது கிளியரா இல்ல சார். எங்க தம்பி ஓகே ஹலோ சொல்லுங்க. சார் எங்க தம்பியை பிலிப்பைன்ஸ்ல எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணலான்னு இருக்கீங்க சார். ஓகே, அவரு எப்படிங்க சார் வெளியில அங்க ஃபாரின்ல வந்துட்டு கோர்ஸ் முடிச்சுட்டு வந்தா இங்க இந்தியாவில வேல்யூ இருக்குமாங்க சார்? ஓகே, நான் வந்து இன்ஜினியரிங் மெடிக்கல் பத்தி நிறைய தெரியாது. பட் இருந்தாலும் என்னன்னா ஜென்ரலா வந்து அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. அங்க முடிச்சுட்டு வந்தா கூட இந்தியால வந்து திரும்ப அப்ரூவல் எல்லாம் வாங்கணும். அதுக்கு வந்து மெடிசன் மாதிரி கோர்சஸ் இந்தியால பண்றதுதான் நல்லது ஜென்ரலா. பட் ஐ எம் நாட் தி எக்ஸ்பர்ட். ஓகே, சோ அப்படி பார்த்தோம்னா மெடிக்கல் கோர்சஸ் வந்து நம்ம இங்க இருந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போய் ரஷ்யா, பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல எல்லாம் நிறைய பேர் போய் படிக்கிறாங்க. பட் ஸ்டில் அங்க படிச்சுட்டு வந்து இங்க ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்க வந்து நம்ம ஒரு அப்ரூவ்டு டாக்டரா இங்க நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஓகே சார், நம்ம இப்ப டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி கீழே அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல படிக்கிறதுக்கும் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல போய் படிக்கிறதுக்கும் என்ன சந்தேகம், என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கறது? Deemed university, Anna University மாதிரி they have their own syllabus, examination pattern, examination valuation systems அது இருக்கும். Anna University being a very old institute, it has its own reputation. Definitely வந்து அந்த reputations வந்து இருக்குது. Anna University கீழ படிச்சுட்டு போனா இந்தியால மட்டும் இல்ல உலகளாவிய இதுல இருக்கு. அதுக்காக வந்து deemed university சரியில்லைன்னு சொல்ல முடியாது. There are good deemed universities, well recognized deemed universities are there in Tamil Nadu. ஓகே, இப்போ டீம்டு யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வரோம் அப்படின்னா ஓகே சார், நம்ம அதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க தென்காசியில இருந்து பாக்கிநாதன். வணக்கம் பாக்கிநாதன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் நானு என் பையன் வந்து 1045 மார்க் வாங்கிட்டான் சார். ஓகே, நாங்க வந்து எஸ்சி கம்யூனிட்டி. ஓகே, ஹலோ தொடர்ந்து சொல்லுங்க.
எஸ்சி கம்யூனிட்டி என் பையன் வந்து 1045 மார்க் வாங்கியிருக்கான். ஓகே. அவன் வந்து இன்ஜினியரிங் தான் சூஸ் பண்றான். அவனுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா அல்லது ஒரு எந்தெந்த காலேஜ்ல என்ன படிக்கணும்னு தெரியல சார். கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்களேன். என்ன கோர்ஸ் எடுக்கலாம்னு இருக்கீங்க? அவன் சொல்றான் மெக்கானிக்கல் எடுக்கலாம் அல்லது EEE எடுக்கலாம்னு சொல்றான். ஓகே. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். எந்த காலேஜ் சூஸ் பண்ணணும்னு தெரியல, எது கிடைக்கும்னு தெரியல. ஓகே ஓகே ரைட். சோ நீங்க வந்து என்ன காலேஜ் கிடைக்கும்ன்றதுக்கு அந்த கட் ஆஃப் மார்க் உங்க பையன்கிட்ட கேட்டுட்டு அந்த கட் ஆஃப் மார்க் ஏற்ற மாதிரி வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயருக்கு அந்த கட் ஆஃப் மார்க் உங்க கம்யூனிட்டிக்கு எந்தெந்த கல்லூரியில கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அதுல நீங்க சூஸ் பண்ணலாம். கோர்ஸ் வந்து மெக்கானிக்கலா ட்ரிபிளியான்றதுல டெஃபினட்டா 2 பிரான்ச்சஸ்க்குமே நல்ல ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். நிறைய இந்த மேக் இன் இந்தியா கம்பெனின்னு சொல்லிட்டு நிறைய இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கிறாங்க. படிக்கிறப்ப எந்த கோர்ஸ் படிச்சாலும் படிக்கிறப்ப புரிஞ்சுக்கிட்டு திறமையை வளர்த்துட்டு படிச்சாங்கன்னா கண்டிப்பா 2த்துக்குமே வேலை வாய்ப்புகள் இருக்குது. நீங்க சூஸ் பண்ணலாம், எதை வேணா நீங்க சூஸ் பண்ணலாம். சோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றது வந்து ரொம்ப வருடங்களாகவே அதற்கான ஸ்கோப் வந்து இருந்துகிட்டே இருக்கு. வெர்சடைல் கோர்ஸ். அதுக்கப்புறம் நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. இதுக்கு முன்னாடி இதே நிகழ்ச்சிக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட முன்னாள் வைஸ் சான்சலர் வந்திருந்தப்போ நானும் மெக்கானிக்கல் கோர்ஸ் தான் முடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலரா இருந்தவர். ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து தினேஷ். வணக்கம் தினேஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ சார், நான் தினேஷ் ஃப்ரம் மாடம்பாக்கம். என்னோட கட் ஆஃப் 197 சார். ஓகே. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குங்க சார். அதை பத்தி ஸ்கோப்பும் அதோட ஃபியூச்சர் பிளான்ஸும் எப்படி இருக்கும்னு சொல்றீங்களா? ஓகே. ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி. ஃபுட் ப்ராசஸிங் இந்தியா மாதிரி மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்கிறதுல வந்து நம்ம வந்து உங்களுடைய ஃபுட் ஹேபிட் எல்லாம் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. எல்லாம் பேக்கேஜ்டு இண்டஸ்ட்ரீஸ் பேஸ்டு ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்துட்டு இருக்குது. நிறைய டெக்னாலஜிஸ் புதுசா வருது. சோ அதனால நீங்க அந்த கோர்ஸ் படிச்சீங்கன்னா டெஃபினட்டா வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அகைன் எந்த கோர்ஸ் படிச்சாலும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அகாடமிக் வந்து நம்ம வந்து ஒரு மனப்பாடம் பண்ணி மார்க் மட்டும் எடுக்காம அந்த இண்டஸ்ட்ரீஸ் அந்த அதுக்கு தகுதியான திறமைகளை டெக்னாலஜிஸையும் இன்ஜினியரிங்கும் கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சார், இப்போ டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி, ஒரு அஃபிலியேட்டட் காலேஜஸா இருந்தாலும் சரி, இப்போ நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ் போறான் அப்படின்னா அது ஒரு என்டையர்லி ஒரு டிஃபரெண்ட் வேர்ல்ட். எப்படி அதுல அங்க போய் அடாப்ட் ஆகுறதுல என்னென்ன பிரச்சனைகள் அவங்க சந்திப்பாங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல்ல வந்து நம்ம வந்து 12 இயர்ஸ் கண்டினியூஸா படிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வந்து வீட்டுல வந்து மானிட்டரிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கூல் வந்து நாட் ஃபார் அவே ஃப்ரம் ஹோம். நம்ம வீட்டுல இடையூறுக்கு மன்னிக்கணும். நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க தென்காசியில இருந்து சசி. வணக்கம் சசி, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. ஹலோ சார். வணக்கம் சசி, சொல்லுங்க. சார், நான் வந்து பிசிஎம் இன்ஜினியர் எடுக்கலான்னு இருக்கேன். என் கட் ஆஃப் வந்து 195.5. ஓகே, இன்ஜினியரிங் என்ன கோர்ஸ் எடுக்கலாம்னு இருக்கீங்க சசி? சார், எனக்கு வந்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எடுக்கலான்னு இருக்கேன். மெக்கானிக்கல் எடுத்துட்டு போறது பெஸ்டா இல்ல டைரக்டா பெட்ரோலியமே எடுத்துடலாமா? இயர் கம்பரிசன் எப்படி இருக்கும், ஸ்கோப் வேலை அதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம்னு கால் பண்றேன் சார். ஓகே, மை ஸ்ட்ராங் சஜஷன்ஸ் வந்து would be ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் எடுத்துக்கோங்க. யூஜில மெக்கானிக்கல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்பெஷலைசேஷன் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு பெட்ரோலியம் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் போகலாம். அதே மாதிரி மெக்கானிக்கல் படிச்சுட்டு கூட போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சென்னையிலேயே ஒரு there are few companies are there. உலகளாவிய ஆயில் அண்ட் கேஸ் ஏரியால அந்த பிளான்ட் டிசைன் பண்ணி அதை எக்ஸிகியூஷன் பண்ற அளவுக்கு கேப்பபிலிட்டிஸ் இருக்கிற கம்பெனிஸ் வேர்ல்டுல டாப் கம்பெனிஸ் சென்னையிலேயே ஆபீஸ் இருக்கு. இன்ஜினியரிங் சர்வீசஸ் பண்றாங்க, அவங்களே டிசைன் பண்றாங்க. மோர் தென் 10,000 இன்ஜினியர்ஸ் மினிமம் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்காங்க. இது ரிலேட்டட் டு ஆயில் அண்ட் கேஸ் இன்க்ளூடிங் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ்ல. அதனால மெக்கானிக்கல் யூஜில சூஸ் பண்ணிட்டு தென் ஸ்பெஷலைஸ்ட் பிரான்ச் போங்க. சார், நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க சிதம்பரம்ல இருந்து தமிழ்ச்செல்வி. வணக்கம் தமிழ்ச்செல்வி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார், நாங்க சிதம்பரத்துல இருந்து பேசுறோம் சார். வணக்கம், சொல்லுங்க. என் பையன் பெரிய பையன் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கான் சார். சரி. சின்ன பையன் 175 கட் ஆஃப் சார். ப்ரொடெக்ஷன் இருக்கணும்னு சொல்றான். அது எப்படி வேலை வாய்ப்புல எப்படி இருக்கு சார்? ஓகே, என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு சொல்றாங்க? ப்ரொடக்ஷன்.
ப்ரொடக்ஷன். சரி, ப்ரொடக்ஷன்றது மெக்கானிக்கலுடைய ஒரு உட்பிரிவு. அதனால அதுல இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. பட் ஜென்ரலா இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா கோர் பிரான்ச்சஸ் மெக்கானிக்கல் போயிட்டு கூட நீங்க ப்ரொடக்ஷனுக்கு போகலாம். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா இப்ப நாங்களே கம்பெனி வச்சிருக்கிறோம். எங்க கம்பெனில வந்து ப்ரொடக்ஷன் தான் பண்றோம். மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் ரெண்டுமே ஒரு சேம் தான். பட் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸே கூட நாங்க வேலைக்கு எடுத்து அந்த வேலையை மேனுஃபேக்சரிங் வேலையை ப்ரொடக்ஷன் வேலையை ஜாப் கொடுக்குறோம். ஓகே ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து தினேஷ். வணக்கம் தினேஷ், உங்களுடைய சந்தேகம் கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. என் தம்பிக்காக பேசுறேன் சார். அவன் வந்து கட் ஆஃப் வந்து 130 எடுத்திருக்காரு. ஓகே, அவருக்கு வந்து 130 எடுத்திருக்காரு. அவருக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் படிக்கிறது பெஸ்டா இல்ல மெக்கானிக்கல் படிக்கிறது பெஸ்டா? செகண்ட் கொஸ்டின் வந்து அவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில மெக்கானிக்கல் படிக்கிறது பெஸ்டா இல்ல ஒரு டீம் யூனிவர்சிட்டியில இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிக்கிறது பெஸ்டா? அதுக்கான கொஞ்சம் கிளாரிபிகேஷன் தேவைப்படுது சார். ஓகே, மெக்கானிக்கல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்டர் கிராஜுவேஷன்ஸ்ல கோர் பிரான்ச்சஸ் படிக்கிறது நல்லது, மெக்கானிக்கல் படிக்கிறது தான் நல்லது. என்னுடைய பர்சனல் சஜஷன்ஸ். மெக்கானிக்கல் படிச்சுட்டு நீங்க இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஏரியா கூட நீங்க ஒர்க் பண்றதுக்கு போகலாம். உங்களுடைய பேக்ரவுண்ட், உங்களுக்கு யாராவது கனெக்ஷன்ஸ் இருந்து இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்க முடியும் மாதிரி வாய்ப்புகள் இருந்ததுன்னா நீங்க ஸ்பெஷலைஸ்ட் பிரான்ச் போகலாம். அப்படி இல்லைன்னா எந்த கல்லூரியில நீங்க அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் பிரான்ச் டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அஃபிலியேட்டட் செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸ் இருந்தாலும் சரி, படிக்கிறப்ப அந்த கல்லூரி அந்த கோர்ஸுக்கு ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ்க்கு எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் கூட கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா, அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் எப்படி வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு, கேம்பஸ் டிரைவ் எப்படி நடந்திருக்கு, எவ்வளவு பேர் பிளேஸ் ஆயிருக்கிறாங்க ரிலேட்டட் டு அந்த ஸ்பெஷலைஸ்ட் பிரான்ச் பார்த்துட்டு சூஸ் பண்றது நல்லது. இதெல்லாம் இல்லாம நீங்க ஜெனரலா சஜஷன் கேட்டீங்கன்னா மெக்கானிக்கல் படிச்சுட்டு தென் யூ கேன் யூஜில பிஜில வந்து ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ் பண்றது ஜெனரல் நல்லது. ஓகே, சோ யூஜி ஒன்னு முடிச்சிட்டு பிஜில ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் என்னென்ன இருக்கோ அது பண்றது இன்னும் பேஸ். ஓகே ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க வேலூர்ல இருந்து. வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார், வேலூர்ல இருந்து பேசுறேன். வணக்கம், சொல்லுங்க சார். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்கோப் எப்படி சார் இருக்கு? பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் நிறைய காலேஜஸ்ல இருக்குது. நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு மோஸ்ட்லி ஐடி கம்பெனிக்கு தான் ஜெனரலா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அகெயின் இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ் பண்ணல திரும்ப அதே தான் நான் சொல்றேன். கோர்ஸ் அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ் பண்றது தப்பு இல்ல. பட் அந்த மாதிரி போனீங்கன்னா எந்த கல்லூரி நீங்க சூஸ் பண்றீங்களோ அந்த கல்லூரியில லாஸ்ட் இயர் பிளேஸ்மெண்ட் பாத்துக்கோங்க. அந்த மாணவர்கள்ட்ட போய் பேசுங்க, பேசிட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து புத்திசாலித்தனம். ஓகே சார். இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு கோர் சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறது போய் இப்ப இவங்க சொன்ன மாதிரி பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் எல்லாம் வந்து நம்ம பிஜி பண்ணும்போது அந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்து பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இருந்தது. இப்ப யூஜிலேயே இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் எடுத்து பண்றது அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு ஒரு தெளிவோட செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? என்னை பொறுத்தளவுல தெளிவு இருக்குதான்றதே ஒரு சந்தேகம் தான். இப்ப நிறைய மாணவர்கள்ட்ட பாத்தீங்கன்னா ஈவன் மெக்கானிக்கல் படிக்கிற விரும்பும், அதாவது கோர் பிரான்சஸ் படிக்கிற விரும்புற மாணவர்கள் எனக்கு விருப்பம் இருக்கு, நான் அதனால தான் சூஸ் பண்றேன் கேட்டு அவங்ககிட்டயே நம்ம கேள்வி கேட்டோம்னா எதனால சூஸ் பண்றீங்க, என்ன காரணம், எத்தனை கம்பெனில இது முடிஞ்சவொடனே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அது மட்டும் இல்ல மெக்கானிக்கல்ல எந்த ஸ்பெஷலைஸ்ட் ஏரியால நீங்க வேலைக்கு போக போறீங்க, அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டோம்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு அந்த சுற்றுப்புற சூழ்நிலையை வச்சுட்டு அவங்க ஒரு அசம்ஷன் பண்றாங்க. அது கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு சில மாணவர்கள் தான் தெளிவான முடிவு எடுக்கிறாங்க. ஜெனரலா வந்து இதுதான் நான் வந்து நிறைய மாணவர்களை மீட் பண்ணிருக்கேன், +2 முடித்த மாணவர்களை. அவங்க கிட்ட பேசின இன்டராக்ஷன்ஸ்ல வச்சு நான் இந்த பதில் சொல்றேன். ஓகே சார். இவ்வளவு நேரம் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் கோர்சஸ்ல என்னென்ன கோர்சஸ் எடுக்கலாம் அப்படிங்கறது குறித்த விளக்கங்கள் கொடுத்தீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. நன்றி. இத்துடன் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தொலைக்காட்சியுடன்.